visittemples.com அப்படிங்கிறது கோயில்களை பற்றிய ஒரு வலைதளம். இதில் அந்த கோயில்கள் விவரங்கள்லாம் தெரிவிக்கிறதோடு இல்லாமல் கோயில்களை எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அதை தவிர ஒரு யூடியூப் வடிவத்தில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். கோயில்களை வந்து அதில் மூலிமா மேலும் விவரங்களை நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம சென்னையை அடுத்த கோவூரில் இருக்கிற தண்டலம் பகுதியில் இருக்கிற கைலாசநாதர் கோயில் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கைலாசநாதர் கோவில் வந்து சென்னையை அடுத்த தண்டலத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த தண்டலம் வந்து சென்னை கோவூர் குன்றத்தூர் பகுதிகளுக்கு மிக அருகாமையில் இருக்கு. இது ரெவின்யூ மற்றும் அரசு ரீதியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருந்தாலும் தண்டலம் வந்து சென்னையோட ஒரு பகுதியாகவே கருதப்படுறது. இந்த கோவில் வந்து கிழக்கு திசை நோக்கிய வண்ணம் இருக்குது. கோவிலுக்கு மதிர்ச்சுவரும் இருக்குது, கேட்டும் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா இந்த கோவில் வந்து தரை தளத்துலேருந்து ஒரு 1.5 அடி 2 அடி தாழ்வான பகுதியாக அமைஞ்சிருக்கு. கோயிலுக்குள்ளே நுழைஞ்சால் 2 சன்னதி இருக்குது. பெரிய சன்னதியில் வந்து கைலாசநாதர் சிவலிங்க வடிவத்தில் காணப்படுறார். மூலவர் சன்னதியான கைலாசநாதர் சன்னதியை பார்த்தவண்ணா நந்தி பகவானும் பலிபீடமும் அமைஞ்சிருக்கு. கைலாசநாதர் சன்னதியை அடுத்து மிக அருகாமையில் பார்வதி, அதாவது காமாட்சி அம்பாளுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. காமாட்சி அம்பாளோட சன்னதிக்கு வெளிப்பக்கமாக வந்து 63 நாயன்மார்களோட ஒரு படத்தை மாட்டியிருக்கா. அதே மாதிரி மூலவரான கைலாசநாதர் சன்னதிக்கு வெளிப்பக்கமாக 4 பேரோட படம் ஒன்று மாட்டியிருக்கா. கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் இவாளுக்கெல்லாம் தனித்தனியாக சன்னதி அமைச்சிருக்கா. கோவிலோட சுற்றுச்சுவர் மற்றும் தரைதளத்தோட பல பகுதி வந்து டைல்ஸால் இவ வந்து இது பண்ணியிருக்கா, வேலை பண்ணியிருக்கா. அதனால் வந்து அந்த இடம்லாம் பாழாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் விளக்கேற்றுறதுக்கு தனியாக ஒரு இடத்த வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இந்த கோயிலை பற்றி விசாரிக்கும் போது இந்த கோயில் வந்து சுமார் 200லேருந்து 300 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறான். கடைசியாக இந்த கோயிலோட மகா கும்பாபிஷேகம் வந்து 2001 வருஷம் மே மாதம் 4ஆம் தேதி காஞ்சி மடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் நடந்திருக்கு. இந்த கோயிலுக்கு ஏற்கனவே ஒரு சாதாரண வெங்கல மணி இருக்குது. இதை தவிர விசேஷ நாட்களை பயன்படுத்தும் பண்ண ஒரு மின்சார மணியும் வச்சுருக்கான். கோயிலுக்குள்ளே கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால அங்கேயே வந்து ஒரு கோயில் நந்தவனம் மாதிரி நிறையா பூச்செடியெல்லாம் வச்சு வளர்த்துன்னு வரான். தோஷம், மகா சிவராத்திரி இது போன்ற நாட்களில் வந்து இந்த கோவில் நிர்வாகிகள் இங்கே இருக்கிற உள்ளூர் கிராமத்துவாசிகளோடு சேர்ந்து இந்த கோயிலை வந்து ரொம்ப விசேஷமாக அதெல்லாம் கொண்டாடுறான். சின்ன கோயிலாக இருந்தாலும் கோயில் பூஜைகளை ரொம்ப திறம்பட நடத்தி வரும் சகோதரர்கள் பரணிதரன், சசிதரனுக்கு எங்களது வாழ்த்துக்கள். இதுவரை இந்த காணொலியை கண்டு மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com வலைதளம் சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.